ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஆஞ்சனையா, நீதான் ஆஞ்சனையா என்ன காப்பாத்தணும். உன் பக்தனை கை விட்டுறாத, சரியா? ஏய், இப்ப என்ன பண்ண நீ? நான் என் ஆஞ்சநேயரை கும்பிட்டேன். என்னாச்சு சக்தி? அதான் ஏன் கும்பிட்டேன்னு கேக்குறேன். உனக்கு தான் தெரியும்ல சக்தி, ஆஞ்சநேயர் தான் என் இஷ்ட தெய்வம்னு. ஆஞ்சநேயர் உன் இஷ்ட தெய்வமா? ஃப்ராடு, ஃப்ராடு. ஏய், நீ வேணும் தானே பண்ண. என்ன சக்தி நீ? சாமி கும்பிட்டது ஒரு குத்தமா? நான் சாமி கும்பிட்டத சொல்லல. உன் கண்ணத்தை நீ ஏன் கிஸ் பண்ண? இதனடா வம்பா போச்சு. எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதான் சின்னதா ஒரு கிஸ் கொடுத்தேன். இல்ல, நீ ஏன் அப்படி பண்ணன்னு எனக்கு தெரியும். இப்ப நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? எங்க நீயே சொல்லு பாக்கலாம். அது என் லிப்ஸ்டிக் பட்ட இடங்கிறதுனால தானே பண்ண. பாரா, நீ இப்படி எல்லாம் வேற கற்பனை பண்ணி வச்சிட்டு இருக்கேல்ல? இல்ல, எனக்கு தெரியும். இன்னொரு தடவை இப்படி பண்ண கொன்னுடுவேன். நானும் சொல்ற சக்தி, இன்னொரு தடவை நீ இப்படி கிஸ் பண்ண கொன்னுடுவேன். டேய், டேய், ஃப்ராடு, ஃப்ராடு. போடா. ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா. ஏய், ஏய், என்ன நீ எங்க படுக்கற? கட்டில படுக்காம வேற எங்க படுப்பாங்க? ஏய், நீ தரையில படு. உன் இடம் அதுதான். இது நல்ல கதையா இருக்கேப்பா. எங்க வீட்ல நான் தானே தரையில படுப்பேன், இப்ப நீ தரையில படு. ஏய், அதெல்லாம் முடியாது. நான் ரொம்ப வருஷமா படுக்கிற கட்டில் இது. என்னால முடியாது. தோ பாடுறா நியாயத்தை. அப்போ நான் எங்க வீட்ல டெய்லியும் தரையில படுத்திருந்தேனே, அதுக்கு என்ன நியாயம் சொல்லுவியா? அது உன் தலையெழுத்து. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஓஹோ, மேடம் அப்படி வரீங்களா? சரி இரு, நானே ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன். நாம இப்ப என்ன பண்ணுவோம், யமுனா துர்காவெல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து ஒண்ணு வைப்போம். இங்க பாரு, நடந்ததெல்லாம் சொல்லுவோம், அவங்களே ஒரு நியாயத்தை சொல்லட்டும், சரியா? யமுனா, துர்கா, எங்க இருக்கீங்க? அவங்களையே கூப்பிடுற? யமுனா, துர்கா, கத்தாத. ஏன் சிரிக்கிற? இப்ப நீ ஏன் என்ன தொட்ட? இப்படிதான் நான் அன்னைக்கு நீ என்ன கிஸ் பண்ண. நீ வேணும்னே என்ன வெறுப்பேத்தாத வெற்றி. இந்த விஷயத்த பேசுறதுக்கு போய் யமுனாக்காவும் துர்காவையும் கூப்பிடுறியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அப்போ நான் கட்டில தான் படுப்பேன், ஓகேவா? ஓகேவா? போ, படுத்து தொலை. சக்தி, பள்ளி 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 சக்தி, சக்தி பள்ளி. என்ன பண்ற? பள்ளி சக்தி, சக்தி பள்ளி, பள்ளி சக்தி, பள்ளி. பாம்பு வந்த மாதிரி கத்துற. சக்தி, பாம்புனா கூட நான் பயப்பட மாட்டேன், ஆனா பள்ளினா எனக்கு ரொம்ப பயம் சக்தி. சக்தி, பள்ளி. கண்டுபிடிப்பியா? கையெடு. சாரி. பள்ளிக்கு பயப்படுறனா கதவை திறந்து ஓட வேண்டியதானே. எதுக்கு என்ன கண்டுபிடிக்கிற? நீ மட்டும் தடிக்கு விழுந்து கிஸ் கொடுக்கலாம், நான் மட்டும் பள்ளினா கட்டிப்பிடிக்க கூடாதா? திரும்ப திரும்ப அதையே சொல்லி சாவடிக்காத. சரி சரி, எனக்கு தூக்கம் வருது, நீயும் கட்டில் மேலே படுத்துக்கோ, சரியா? எதுக்கு? எனக்கு பள்ளினா பயம். தனியா கட்டில்ல படுக்கணும்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் சக்தி. பயம்னா வெளியே போய் படு. அப்படின்னா உங்க வீட்ல கேட்பாங்கல்ல, ஏன் வெற்றி தனியா படுக்கிறேன்னு, அப்ப நான் என்ன பதில் சொல்றது சக்தி? கொடுத்து தொலை.
ஐயோ பள்ளி பள்ளி. இன்னொரு தடவை கிட்ட வந்த உன்னை கொன்னுடுவேன். ஊரெல்லாம் ரவுடித்தனம் பண்ணுவானா, வெட்டுவானா, குத்துவானா? ஆனா பள்ளிய பார்த்தா பயமா இருக்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஹலோ, நீ வேணும்னா பள்ளியோட வளர்ந்துருக்கலாம். ஆனா நாளா அப்படி இல்லப்பா. எனக்கு பள்ளினாலே சுத்தமா பிடிக்காது, அலர்ஜி. ஆமா ஆமா, நாளா டெய்லி பள்ளிக்கு 4-5 கிஸ் கொடுப்பேன் பாரு. பள்ளிக்குமா சக்தி? ஷோ, சரி போய் படு. ஐயோ பள்ளி 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 பள்ளி. கொன்னுடுவேன். ஏய், என்ன பார்க்காம படுன்னு சொல்லிருக்கேன்ல. என் பக்கத்துல நீ தானே படுத்திருக்க. அப்போ உன்னை பார்க்காம வேற யாரு சக்தி பாக்குறது? கடவுளே, குடு குடு. ஏய், என்னதெல்லாம்? இருக்கட்டும் இருக்கட்டும். ரொம்ப தான். பள்ளி பள்ளி பள்ளி. தள்ளி படு. என்ன தள்ளி படு? இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி படு. இன்னும் எங்க தள்ளி படுக்கிறது? இருக்கிற இடமே இவ்வளவுதானே. எனக்கு அதெல்லாம் தெரியாது. தள்ளி படு. இன்னும் கொஞ்சம் தள்ளி படு. இதுக்கு மேல படுக்கணும்னா நான் கீழே படுத்துக்கிறேன். போய் படுத்துக்கோ. போ. முடியாது. என்ன பண்ணுவேன்? இப்ப நீ தள்ளி படுக்க போறியா இல்லையா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.